ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பேசிக் ரெசிபி தான். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடிகனமான ஒரு பேன் எடுத்துருங்க. அந்த பேனில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். அதாவது 250 ml அளவுள்ள கப்பில் அளந்து சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கடைகளில் வாங்கின சர்க்கரை கிடையாது, நம்ம ஒரு ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய ரேஷன் சர்க்கரை தான். சேர்த்துட்டு தீய மீடியம் ஹையில் வச்சு இது போல் நல்லா கலந்து விடணும். மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் சீக்கிரமாகவே இது திக்காக மாறிடும். அதனால் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. அதாவது ஹை ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இது போல் வச்சு நல்லா கலந்து விடும்பொழுது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். சர்க்கரையில் தூசு இருந்ததுனாலுமே கூட பரவாயில்லை, நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இது போல் நல்லா முத்து முத்தாக கொதிச்சு வரும். இந்த பதத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா குலோப் ஜாமுனுக்கு பயன்படுத்துகிற அந்த பதம். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். இந்த சமயத்தில் ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழம், நீங்கள் தோலோடு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா 2 சொட்டு எலுமிச்சப்பழம் இதில் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு நிறைய சேர்த்துற வேணாம். எலுமிச்சப்பழ சாறு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இது போல் ஒரு 2 ட்ராப்போ இல்லை சின்ன துண்டாவோ சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே போதுமான அளவு. எலுமிச்சப்பழ துண்டு சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அது கொதிச்சா போதும். அதற்கு பிறகு இதை எடுத்துருங்க தனியாக. அதற்கு பிறகு இது போல் நல்லா கொதிச்சு வரும். அந்த பதம் பார்த்துக்கிட்டே இருங்க. இது போல் கொதித்த பிறகு நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தா மேலே நல்லா அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்கும். இது போல் நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே கீழே சொட்டும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். எலுமிச்சப்பழம் ஏன் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறின பிறகு இந்த பாகு அப்படியே கட்டி தட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம எலுமிச்சப்பழ சாறு சேர்த்தோம். இப்போ இதே போல் ஒரு கிணத்துல வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். ஏன்னா எலுமிச்சப்பழ சாறில் இருக்க அந்த பல்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் இந்த வடிகட்டும் பொழுது நின்றுடும். சர்க்கரையில் ஏதேனும் தூசு தும்பெல்லாம் இருந்ததுன்னா அதுவும் நம்ம வடிகட்டுறதுனால க்ளீனாக வந்துடும். இது போல் வடிகட்டிட்டு நல்லா ஃபுல்லாக ஆறின பிறகு இதை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை வேறு ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ நீங்கள் வச்சுட்டு வெளியிலேயே 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு ஒரு 20 to 25 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை பாகை ஜூஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது அதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக சர்க்கரை சேர்ப்பீங்க. சர்க்கரை சேர்க்கும் பொழுது இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த பாகை நீங்கள் சேர்த்து ஜூஸ் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய ஜூஸ் ஷாப்பில் இல்லை ஹோட்டல்ஸ்லாம் ஜூஸ் குடிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.